டெஸ்ட் கேஸ் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ம். பார்க்கலாம். ஓகே. ஒரு எக்ஸல் ஷீட் தெரியுதா உங்களுக்கு? இப்பதான் ப்ரோ லோடிங் தெரியுது. ஓகே. இப்போ இதுலதான் நம்ம ஒரு புதுசா ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து எப்படி வந்து நம்ம ஒரு டெஸ்ட் கேஸை வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ம். ஆக்சுவலி நேத்து ஓகே. நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? இந்த மாதிரி நான் ஒரு ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். அப்படி கொடுக்க சொல்ல நீங்க ப்ரோ எனக்கு இது வந்து இந்த மாதிரி கேக்குது, மோர் தென் 0 கேரக்டர்ஸ் கேக்குதுன்னு சொல்லி ஆமா, ஆமா, அனுப்பிச்சிருந்தீங்களா ஸ்கிரீன்ஷாட் ஆமா. எடுத்து? அதுக்கு பேர் தான் பக் வந்து நீங்க வந்து ஜீரால போஸ்ட் பண்றது. எப்படி நீங்க ஓகே. வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணீங்களோ ஆ. அதே மாதிரி ஜீரால போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பக் நீங்க லாக் ம். பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. இப்படிதான் வந்து ஒரு பக்கை வந்து நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகேவா? இப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு டெஸ்ட் கேசஸ்ல என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ம். அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த காலம்ல வந்து ப்ராஜெக்டோட நேம் இருக்கும். ம். ஓகேவா? ஆக்சுவலி ப்ராஜெக்ட் நேம் என்டையர் ஓகே. செக்ஷனுக்குமே இந்த ரெண்டு லைனுக்குள்ளவே ஃபுல்லாவே மிர்ச் பண்ணுவாங்க. ம். கேட்கும். எக்ஸல் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஓகே. ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேஜஸ்ல வந்து இந்த ரெண்டு லைன்ல வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து கொஞ்சம் போல்டா பெருசா வந்து எழுதிடுவாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் அந்த ம். ப்ராஜெக்டோட யார் யார் ஒர்க் பண்ண போறா, ப்ராஜெக்ட் டீம் லீட்னு போடலாம், இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்கர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் வச்சு போடலாம், யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க. டெஸ்டர்னா இப்போ ஒரு ஓகே. ப்ராஜெக்ட் ரெண்டு ரெண்டு டெஸ்டர் இருப்பாங்க. ஒன்னு நீங்க, இன்னொருத்தர் உங்களோட கோ ஒர்க்கர் யாரா இருப்பாங்க. ஸோ ம். இந்த டெஸ்ட் கேஸை வந்து யார் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். ம். அப்ப அந்த ஒரு சுச்சுவேஷன்ல உங்க ரெண்டு பேர் போடணும். டெஸ்டட் பை அப்படின்னு கூட போடலாம். ம். ஏன்னா ஓகே. டெஸ்டட் பைனா யார் பண்றாங்கன்றது. ம். பிளஸ் இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப்ஸ் இருக்கும். ம். இது எல்லாமே ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கோப் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோப்பை ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். அப்புறம் ம். பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய லாகின்ஸ்லாம் நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்க சொல்ல ம். எல்லாத்தோட பாஸ்வேர்டும் நீங்க வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டுலாம் வர முடியாது. நீங்க ரெகுலரா ஓகே. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனா இனிஷியல் ம். டைம்ல ஒவ்வொன்றத்துக்கும் எங்கேயாவது போய் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே ம். சேர்த்து ஒண்ணு இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டா போட்டு வச்சுக்கணும் உங்க சிஸ்டம்ல. அப்படி இல்லையா ம். இந்த டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்லயே இருக்கும். எக்ஸல் ஷீட் ஓகே. கூகுள் டாக்குமெண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி ம். அங்கேயாவது எக்ஸல் ஓபன் பண்ணி அதுலயாவது வச்சு உங்க சீனியர்ஸ்க்கோ ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். ஒண்ணு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ம். ஒரு டெஸ்ட் கேசஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் நேம், யார் பண்ண போறா. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டட் பை, யார் இந்த ம். டெஸ்ட் பண்ண போறாங்க, இல்ல அது நேம். அப்புறம் இந்த ம். ப்ராஜெக்டோட ஸ்கோப். ஸ்கோப் மீன்ஸ் என்ன அப்படின்னா அஹ், இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ம். வெப்சைட் மேட் பண்றதுக்கு ஜாவா லாங்குவேஜ் ஏதாவது யூஸ் பண்றாங்க, இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது. பேக் எண்டுக்கு என்ன, அப்புறம் மொபைல் ம். அப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா மொபைல் அப்ளிகேஷன் என்ன யூஸ் பண்றாங்க. ம். ஓகேவா? அது அந்த ஓகே. டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கா தெரியாது. நீங்க ம். டெவலப்பர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க சொல்லிடுவாங்க. ஓகே. ஓகேவா? ம். ஸ்கோப்ஸ்ன்னு போட்டுட்டு போடலாம். இல்லைன்னா
வேற எதனா டாபிக் கொடுத்துட்டு கூட நீங்க அதை வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அங்க மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இப்போ உங்களுக்கு அப்புறம் யாராவது அதை பார்த்தாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுலெல்லாம் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த டெஸ்ட். ஓகே. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் டெஸ்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது மொபைல் ப்ராஜெக்ட், மொபைலும் இருக்கு, வெப்சைட்டும் இருக்கு. வெப்சைட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணிருக்காங்க, பேக் எண்ட்ல வந்து நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுமே இருக்கு. ஆண்ட்ராய்டு வந்து இந்த மாதிரி இதுல ஆண்ட்ராய்டுல வந்து அவங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்றாங்கன்னு கேட்கணும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஓகேவா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டு எடுத்துக்கணும். அதுவே அதுவே ஐஓஎஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க அவங்க சைட்ல. ஷிஃப்ட்னு சொன்னா ஷிஃப்ட் இல்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அது என்ன லாங்குவேஜ்ல இருக்கும்ன்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஸ்கோப்ன்ற ரேஞ்சுக்குள்ள. ஓகே, இப்போ தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் வந்து எழுதியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த மூணுமே வந்து கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி செட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கு கீழே இப்போ இங்க என்ன என்ன டைப் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா டெஸ்ட் கேஸ் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் கேஸ் ஐடி அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் நம்பர் 1 நம்பர் 2 போடுற அந்த சீரியல் நம்பர் செக்ஷன். ஓகேவா, இதுல ஒன்றும் உங்களுக்கு பெரிய டவுட்ஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது செக்ஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் உங்களோட சீனியர்ஸ் வந்து டெஸ்ட் சினாரியோட எழுதணும் டெஸ்ட் கேஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டெஸ்ட் சினாரியோ வேற டெஸ்ட் கேஸ் வேற. ஓகேவா, டெஸ்ட் சினாரியோ அப்படின்ற மாதிரி எழுத சொன்னாங்கன்னா அந்த டெஸ்ட் சினாரியோ என்னன்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே. டெஸ்ட் சினாரியோ எழுதினதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் சினாரியோல டெஸ்ட் கேஸ் இருக்கும். அந்த சினாரியோக்குள்ள நிறைய டெஸ்ட் கேசஸ் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த டெஸ்ட் கேசஸ் வந்து எழுதணும். அப்போ அது டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் டேட்டா. டெஸ்ட் டேட்டானா நீங்க கொடுக்குறல, இப்போ லாகின் அந்த ஏதாவது ஒரு வேல்யூ அந்த இடத்துல கொடுக்குற பாரு, அந்த வேல்யூ தான் டெஸ்ட் டேட்டா. ஓகே. இப்போ இமெயில் ஐடி கொடுக்க சொல்லி ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா இமெயில் ஐடி அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்க sivaranjani@gmail.com கொடுத்துருக்க அப்படின்னா அதான் டெஸ்ட் டேட்டா, அதுதான் இங்க கொடுக்கணும். அப்போ இந்த டெஸ்ட் கேஸுக்கு டெஸ்டர் வந்து இந்த டேட்டா கொடுத்து பார்த்திருக்காங்க, எனக்கு அவுட்புட் வந்து அவங்களுக்கு அவுட்புட் வரல அப்படின்னு யார் பார்த்தாலும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும் டெஸ்ட் கேஸ். இப்போ டெஸ்ட் டேட்டா வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டெஸ்ட் டேட்டாக்கு முன்னாடி வந்து ஒன்னே ஒன்று ஆட் பண்ணணும், அது நான் சொல்ல மறந்துட்டு பார்த்தேன். என்ன அப்படின்னா டெஸ்ட் ஸ்டெப். டெஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டீங்க, டெஸ்ட் ஸ்டெப் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டீங்க. அது வந்து எவ்வளவு இது இருக்கும் அப்படின்றது எழுதணும். எப்படி எப்படி ஸ்டெப் பண்ணா அதெல்லாம் வரும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு லாகின் பேஜ் போறீங்கன்னா go to open the website and type the username and password and click the enter and then we are going to the home page அப்படின்ற மாதிரி ஸ்டெப் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த ஓப்பன் தி வெப்சைட், செகண்ட் ஸ்டெப் என்டர் தி வேலிட் கிரெடென்ஷியல்ஸ், தேர்ட் ஸ்டெப் கிளிக் தி லாகின் பட்டன், ஃபோர்த் ஸ்டெப் finally we enter into the home page or dashboard page. அந்த மாதிரி அந்த ஸ்டெப் எழுதிட்டு அப்புறமா அதுக்கு அந்த லாகினுக்கும் வேலிட் டேட்டாக்கு என்ன கொடுத்தியோ அது இங்க போடணும்.
ஓகே. அது அதை போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ம். அதாவது கிளைண்ட் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, ம். அதுதான் நீங்க வந்து இங்க வருதான்னு எதிர்பார்க்குறீங்க. கரெக்டா? ஆமா. சோ அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்பு என்னன்றது தான் இங்க டைப் பண்ணணும். ம். ம். புரியுதுங்களா? இப்போ கிளைண்ட் ஓகே. வந்து லாகின் வந்து வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தாருன்னா எனக்கு வந்து லாகின் ஆயிடணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ம். சக்சஸ்ஃபுல்லியா ஏதாவது லாகின் ஷுட் பி சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ் இருக்கும். ஓகே. ஓகேவா? அது நீங்க இங்க ம். டைப் பண்ணுங்க. ம். நெக்ஸ்ட் என்னன்னா ஆக்சுவல் ரிசல்ட். ஆக்சுவல் ரிசல்ட் என்ன அப்படின்னா நீங்க இந்த நம்ம எக்ஸிகியூஷன் பண்ணதுலேருந்து பண்றீங்கல்ல. என்ன வந்தது? ம். ஆமா. இது எக்ஸிகியூஷன் பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன வந்தது? எனக்கு ம். இதுதான் அவங்க வந்திருக்கணும். சொன்னது ஆனா அது. ஆனா எனக்கு வந்தது இது அப்படிங்கிற ஆ மாதிரி. எனக்கு வந்தது இது. அது என்ன? ம். சப்போஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்தது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே இருந்துச்சு அப்படின்னா, ம். அதாவது நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுவே வந்துருச்சு அப்படின்னா ஆஸ் வி ம். எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டுருவாங்க அந்த இடத்துல. ஓகே. அப்படி வரலன்னா அதுக்கு ரீசன் எழுதணும். ம். என்ன ஓகே. என்ன புரியுது. வந்திருக்குன்றது ரீசன் மீன்ஸ் என்ன வந்திருக்குன்றதை எழுதணும். ம். எனக்கு வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தேன், எனக்கு லாகின் ஆயிருக்கணும்ன்றது வந்து எக்ஸ்பெக்டட்ல எழுதிட்டீங்க. ஆனா ஆக்சுவலா எனக்கு ம். லாகின் ஆகாம இருந்திருக்கும். ம். அப்ப அது பக். ஓகே. அப்ப என்ன இந்த இடத்துல என்ன எழுதுவீங்கன்னா லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் நாட் ஒர்க்கிங் ம். அப்படின்னு எழுதிட்டு இங்க வந்து ஸ்டேட்டஸ் பாஸ் ம். ஆர் ஃபெயில். ஓகே. ஓகேவா? ம். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து மேக் பண்ண சொல்லுவாங்க. ம். ஓகேவா? இதுலயே வந்து ஓகே. இப்போ நிறைய சேஞ்சஸ்லாம் இன்னும் இருக்கு. இன்னைக்கு டேட்ல வந்து யார் என்னென்ன சொல்லுவாங்க, இதுல என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ம். ஆனா மேஜரா பார்க்க சொல்ல இன்னும் கேட்டனா இந்த டெஸ்ட் சினாரியோ கூட வேணாம். ம். ஓகேவா? ம். டெஸ்ட் ஐடி, டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன், டெஸ்ட் ஸ்டெப், டெஸ்ட் டேட்டா, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட், அப்புறம் ஸ்டேட்டஸ். ம். ம். இதுதான் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கு மேஜர் திங். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு டெஸ்ட் இப்போ வந்து இனிஷியல் டைம்ல வந்து டெஸ்ட் கேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஒன்னு போட்டு ம். ஒன்னு போடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி போடுவாங்க டிசி ஓகே. அண்டர் ஸ்கோர். ஏன்னா 1000 டெஸ்ட் கேஸ் கூட வரலாம் இல்லையா, அதனால 001 ம். இப்படி ஆரம்பிப்பாங்க. ம். ம். இப்படி ஒண்ணு போட்டுட்டு இங்க வந்து என்ன டெஸ்ட் கேஸ் பண்ண போறீங்கன்னா இப்போ லாகின் டெஸ்டிங் பண்றீங்கன்னா 4 விதமான காம்பினேஷன்ஸ். ம். அதாவது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ரெண்டும் சேர்ந்து 16 காம்பினேஷன்ஸ் இருக்கு. அப்போ 16 டெஸ்ட் கேஸ். ஸோ அந்த 16 டெஸ்ட் கேஸையும் நீங்க அப்படியே லைனா ஒன்று ஒன்றா எழுதிட்டு அதுக்கு ஸ்டெப் எழுதணும். ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் டெஸ்ட் ஸ்டெப் எழுதணும். ம். ஓகேங்களா? ஹலோ. கேக்குது. சொல்லுங்க. ஆ ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் ஒவ்வொரு டெஸ்ட் ஸ்டெப் வந்து எழுதணும். ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்டெப் கூட வரலாம், டெஸ்ட் ஸ்டெப் கூட வரலாம். ஓகே. இருந்தாலும் நீங்க எழுதணும். ஓகே. ம். ம். டெஸ்ட் டேட்டா அந்த இடத்துல என்ன இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூசர் நேம் வந்து இன்வேலிடு, பாஸ்வேர்ட் ம். வந்து வேலிடா கொடுக்குறீங்கன்னா அந்த வேல்யூ இங்க கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணோம், யூசர் நேம் அப்படின்னு போட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அட்மின் அந்த மாதிரி ஒரு இன்வேலிட் யூசர் நேம். ஓகே. பாஸ்வேர்டு வந்து வேலிடான பாஸ்வேர்டு என்னன்னா admin@123 வைங்களேன். ம்.
இப்போ இன்வாலிட் பாஸ்வேர்ட், சாரி இன்வாலிட் யூசர் நேம், வேலிட் பாஸ்வேர்ட். ஓகேவா? பாஸ்வேர்ட். அதுக்கு ஓகே. வந்து டெஸ்ட் டேட்டா நான் இதை தான் கொடுத்தேன். ஓகே. ஓகேவா? ம். அதுக்கு உண்டான ஸ்டெப் இங்க இருக்கணும். இங்க என்ன இருக்கணும்னா எக்ஸ்பெக்டட் என்னன்னா உனக்கு யூசர் நேமும் ஆர் பாஸ்வேர்டும் எது இன்வாலிடா இருந்தாலும் எனக்கு லாகின் ஆகக்கூடாது. ஓகே. ஆமா. அப்போ இங்க இந்த இடத்துல எக்ஸ்பெக்டடா என்ன இருக்கணும்ன்றதுன்னா லாகின் ஷுட் நாட் not navigate to the home page. இதுதான் உங்க இதுவா இருக்கணும். ம். ஓகே. எனக்கு வந்து லாகின் பேஜ் ஷுட் நாட் நேவிகேட் டு தி ஹோம் பேஜ். எனக்கு இந்த ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டட் வந்து இதுதான், லாகின்ல வந்து உள்ள போக கூடாது. சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்து உனக்கு ஆக்சுவல் ரிசல்ட்ல லாகின் பேஜ் இஸ் நேவிகேட் டு தி ஹோம் பேஜ் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா அப்ப ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில். ஓகே. ஓகேவா? சப்போஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி லாகின் ஆகல அப்படின்னா as we expected அப்படின்னு போட்டு இங்க வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து சக்சஸோ ஏதோ. பாசிபிள். ஓகே. ம். இப்படிதான் நீங்க டெஸ்ட் கேசஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே. இந்த மாதிரி தான் எழுதுவீங்க ஒரு டெஸ்ட் கேஸ். ம். ம். இப்போ என்ன அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஓகேவா? இது எல்லாமே ஒரு ரஃபா தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்ப ஏன் நான் இந்த ரஃப் ஐடியா தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? எதுவுமே வந்து நான் ஒரு என்னோட இதுவை வந்து நான் ஷேர் பண்ணல. ஏன் இப்போ அது நான் ஷேர் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க இதுக்கப்புறம். அது நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்கன்றத நான் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இப்போ மினிமமா டீடைல்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா இருந்து ஆகணும். மேக்சிமமா இத மாதிரி நிறைய எவ்வளவு வேணா கொடுக்கலாம். நிறைய டீடைல்ஸ் கூட நீங்க கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே. நிறைய இருக்கு அந்த மாதிரி. ப்ரீ கண்டிஷன் சொல்லுவாங்க, போஸ்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. ப்ரீ கண்டிஷன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, முன்னாடி என்ன இருந்துச்சு, பண்றதுக்கு அப்புறம் எப்படி ஆச்சு, பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ப்ரீ கண்டிஷன், போஸ்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் அவ்வளோ வர கொலப்படலாம் வேணும். நான் இது பண்ணி பார்த்தேன், எனக்கு இது அவுட்புட் வந்துச்சு. சம்டைம் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்ட் சினாரியோ எழுத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா டெஸ்ட் சினாரியோ ஐடி அப்படின்னு போடுவாங்க. சினாரியோ ஐடி TS0001 அப்படின்னு போட்டுட்டு டெஸ்ட் சினாரியோ எழுத சொல்லுவாங்க. என்ன சினாரியோனா செக்கிங் தி லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு போட போறீங்க. அந்த லாகின் ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள என்னென்ன டெஸ்ட் கேசஸ் இருக்கு? 16 டெஸ்ட் கேஸ் இருக்கு. அப்ப அந்த 16 டெஸ்ட் கேசஸையும் நீங்க டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சினாரியோ தான். ஓகே. ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. சோ இது இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஷீட் வந்து டெஸ்ட் கேஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கேஸ் டாக்குமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் வச்சு நீங்க வச்சுக்கணும். டெஸ்ட் கேஸ் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு போட்டு வச்சுக்கணும். இப்போ இன்னொரு ஒண்ணு ஷீட் ஆட் பண்ணிட்டு அதுல பிஆர்டி ஏதாவது கொடுத்திருந்தாங்க. எல்லா ப்ராஜெக்டும் ஜீரால ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நீங்க மேபி போற கம்பெனில ஜீரா இல்லாம இருக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிஆர்டி சம்டைம்ஸ் பிஆர்டி கூட ரேர் கண்டிஷன் கொடுக்கறதுலாம் இப்பெல்லாம் கிளைண்ட் வந்து போன்ல சொல்லுவாங்க. பிஏ பிசினஸ் அனலிஸ்ட் உனக்கு கொடுத்தாருன்னா அது பெரிய விஷயம். அப்படி இல்லைன்னா உனக்கு ஓரளவா சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ நீயே எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சோ அப்போ
அப்ப அந்த சுச்சுவேஷன்ல பிஆர்டியே கிடையாது. அவங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க இல்ல உன்னோட சீனியர் வந்து உனக்கு வந்து கேடின்னு சொல்லுவாங்க. கேடினா நாலேஜ் டிரான்ஸ்ஃபர். ம். அந்த பொண்ணுக்கு கேடி கொடுத்துருப்பா அப்படின்வாங்க. எப்படின்னா அந்த அந்த ம். ப்ராஜெக்ட பத்தி நாலேஜ் வந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே. புதுசா ஒரு கம்பெனிக்குள்ள போனீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட பத்தி ஃபுல்லா அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் உங்களுக்கு. அதுக்கு பேர் தான் ம். ம். நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், கேடி அப்படின்வாங்க. சோ ஓகே. அந்த நாலேஜ் ஃபுல்லா உங்களுக்கு வந்து அத சொல்றது எல்லாத்தையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு இருக்க முடியாது இனிஷியல் பீரியட்ல. சோ அப்போ ம். ம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு வேணும்ன்றதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலயே டெஸ்ட் கேஸ் டாக்குமெண்ட்லயே ஒரு ஷீட் ஒன்று ஓபன் பண்ணி அந்த ஷீட்ல ஒரு நீங்க எழுதி வச்சுக்கணும். ஓகே. ரஃப் காப்பி அப்படிங்கிற மாரி, இல்ல கேட்டிங்கிற மாரி போட்டு டிராஃப்ட் எழுத. காப்பி இல்ல ரஃப் காப்பி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட ம். பத்தி என்ன சொன்னாங்க அதுன்றத நீங்க டைப் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு நீங்க மறந்தா கூட அதுல படிச்சு பார்த்தா கூட ஒரு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுக்கணும். கிடைக்கும் அத பாக்குறப்ப. ஆஹ் தெரிஞ்சுக்கணும். நீங்க மறுபடியும் போயிட்டு பிஏ ம். கிட்ட கேட்டா சொல்ல போறான். ம். ம். சொல்லுவாங்க. மோஸ்டா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆபீஸ்ல. ஓகே. அதுக்காக ஃபுல்லா அம்போர்ட் கை விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நானு. ஆஹ் ம். என்ன ரியாலிட்டி இருக்கோ அதை நான் கிளியராவே சொல்லிடுறேன். ஆபீஸ்ல ம். இதை போய் கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க. ஆனா ஒரு 2 or ம். 4 டைம்ஸ் மேல கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியலையா? அவங்களுக்கும் வேலை இருக்கு. எது ஆஹ் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு பார்க்க வேலை வேண்டியதா போயிட்டு இருக்கும். இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்மளுக்குன்னு ஒரு கர்டசி இருக்கும்ல. சும்மா சும்மா நம்மளும் போயிட்டு கரெக்ட் தான். அவங்கள தொந்தரவு பண்ணா அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இல்லாம அவன் ஒர்க் ம். பண்ண மாட்டான் போல ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க அவங்க. ஆமா. ம். அந்த ம். மாதிரிலாம் இல்லாம ஒரு டீசெண்டா ஓரளவுக்கு கேட்டுட்டு அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்ற ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. உங்க டிஎல் கூட நான் இன்னொரு தடவை கேட்டு தர சொல்றேன். நீ கேட்கலாம். ம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டி கொடுத்தது எனக்கு புரியல அவருக்கு சொன்னது. ம். ம். அரைகுறையா தான் புரிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் புரியல. ம். இன்னொரு தடவை கேட்டி கொடுக்க சொன்னீங்கன்னா எனக்கு மோர் கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்க டிஎல்ஏ ஓகே இப்ப நீ வேலை பாரு. ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா ம். அந்த 1/2 எதுக்குன்னா உங்களுக்கு கேட்டி கொடுப்பாங்க. ஏன்னா உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு அவன் வேலையெல்லாம் முடிஞ்சு அவன் கேட்டி தருவான் நீங்க ஓகே. அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா. ம். ஏன்னா உங்க ஒர்க்கிங் பீரியட்ல போயிட்டு கேட்டி ஏன்னா ஏற்கனவே கேட்டி கொடுத்தாச்சு உங்களுக்கு. ம். அத யுட்டிலைஸ் மறுபடியும் உங்களுக்கு பண்ணிக்காம அதையும் புரியலன்னு போய் கேட்கறது கேட்கறப்போ நானு. ஆஹ் மறுபடியும் உங்களுக்கு புரியலன்னு கேட்கறப்போ ஒர்க்கிங் பீரியட்ல தர மாட்டாங்க. ம். எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் நம்ம அதுக்காக எக்ஸ்ட்ரா இது டைம் பண்ணணும். எடுத்து தான் அதுல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரேஞ்ச் ஓ. பண்றதும் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் ம். ப்ராப்ளம் இருக்காது. ஆனா ம். நீங்க தான் இப்போ ப்ராஜெக்ட் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ம். வர இப்போ வேற யாருன்னா அவங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணவன் வந்து இப்போ உனக்கு கேட்டி கொடுக்குறவனே வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ம். பின்ன அடுத்த வரவனுக்கு நீங்க தான் கேட்டி தர மாதிரி இருக்கும். ஓகே. புரியுது. ஸோ அதனால நீங்க ஆஸ் அ டெஸ்டர் தான் எல்லாருக்கும் கேட்டி தர நாலேஜ் இருக்கும். கிளைண்டே மீட்டிங்ல போட்டானா டெஸ்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் புரிய வைப்பான் ப்ராஜெக்ட. ம். ஏன்னா அவன் டெஸ்டர் தான் ஒரு எண்ட் யூசர். ஸோ அவனோட மைண்ட் செட்ல ஓகே. நீ எப்படி அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்றானோ அப்படிதான் ம். ப்ராடக்டோ இல்ல ப்ராஜெக்டோ வெளில வரும். ஓகே. ஸோ நீங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ம். ஓகேவா? ம். இது எல்லாமே ஒரு ரஃப் காப்பி தான். ஓகேவா? நீங்க இதை வச்சே கூட இப்போ நான் ஒரு வெப்சைட் தரேன். ம். நம்ம வழக்கமா பார்த்தா அந்த இதே சேம் வெப்சைட் தான் ஆரஞ்சு ஹெச்ஆர்எம் நான் தரேன். ஓகே. அது நீங்க அது ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகேவா? இப்போ ம். எனக்கு அதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா லாகின் பேஜ் இந்த மாதிரி ஒரு ம். எக்ஸல் ஷீட் எடுத்துக்கோங்க. ம். இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. தனித்தனி ஷீட்ஸ் போடுங்க ஒவ்வொரு மாடியூலுக்கும். ம். ஒவ்வொரு மாடியூலுக்குனா லாகினுக்கு தனி ஷீட்டு, ம். அதுக்கப்புறம் இதுக்கு தனி ஷீட்டு, நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் தனி ஷீட்டு, ப்ரொஃபைல் தனி ஷீட்டு, ம். அதுக்குள்ள நிறைய ம். இருக்கும். பிஐஎம் அது இது லுட்டு லிஸ்ட் நிறைய இருக்கும். அதுக்கெல்லாம் தனித்தனி ம். ஷீட்ஸ் போட்டு டெஸ்ட் கேஸ் வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு எழுத போறீங்க அப்படின்னா லாகினுக்கு ம். எழுதுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ம். ப்ரொஃபைலுக்கு டெஸ்ட் கேஸ் வந்து எழுதுங்க. ஓகே.
அந்த டெஸ்ட் கேஸ நான் ரிவ்யூ பண்ணிட்டு மறுபடியும் உங்களை ம். வந்து அதுல கரெக்ஷன் பண்ண சொல்லுவேன். ஆ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தவொடனே யாரும் வந்து கரெக்டா எழுதினீங்கன்னா சந்தோஷம் தான். ஆனா யாரும் எழுத ம். மாட்டாங்க. ஓகே. வா சோ அது நீங்க எழுதுங்க. எப்படி எழுதுறீங்க? அது நான் அனலைஸ் பண்றேன். இப்ப சொல்லிட்டேன்ல. ஓகே. ம். இவ்வளவுதான் வந்து டெஸ்ட் கேஸஸ் வந்து அனலைஸ் நீங்க வந்து யோசிக்கணும். டெஸ்ட் ம். கேஸ பொறுத்தவரைக்கும், இப்ப நான் சொல்லிட்டேன் லாகின்க்கு வந்து 16 தான் அப்படின்ட்டு. அந்த ம். 16ம் தாண்டி ஏதாவது ஒரு இஷ்யூ வருமா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. கண்டிப்பா வரும். ம். ம். அதாவது ஒவ்வொரு பேஜஸ் அதாவது எல்லா எல்லா லாகின் பேஜஸும் ஒரே மாரி இருக்காது. ம். சில இதுல கீழ ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு ஒரு லிங்க் குடுத்திருப்பான். அதுக்கும் ஆ. நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதணும். அது அப்புறம் கிளிக் அதுக்கு பண்ணா அது ஒரு பேஜ். கேரக்டரிஸ்டிக்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கு. ஆ அதுக்கு அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, அது வேற ஒரு பேஜ்க்கு போகும். அதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதணும். ம். நீங்க டெஸ்ட் பண்ற ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இங்க டெஸ்ட் கேஸ் இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே. ம். அப்படி ம். பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 3000 4000 டெஸ்ட் கேஸ் வரும். ஓகே. ஓகேவா? ம். இது எல்லாத்தையுமே வந்து யார் ரெடி பண்ணுவாங்கன்னா, ஒரு டெஸ்டர் தான் ரெடி பண்ணுவாங்க. ஓகே. ஒரே டெஸ்டரும் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்னா 2 டெஸ்டராவும் உள்ள ஸ்கிப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த ம். ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ம். டெஸ்ட் கேஸ வந்து எக்ஸெல் ஷீட்ல ஃபர்ஸ்ட் எழுத வந்து கத்துக்கோங்க. ம். ஓகேவா? ஒன்ஸ் எக்ஸெல்ல நீங்க வந்து எழுத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ம். உங்களுக்கு டூலுக்குள்ள கொண்டு போறேன். ம். எக்ஸெல்ல கத்துக்கிட்டீங்கன்னா, டூல்லயும் இதே தான். ஓகே. ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் உங்களுக்கு வித்தியாசம்லாம் வராது. ம். ஆல்ரெடி சொன்ன மாரி டெஸ்டருக்கு வந்து டூல்ஸ் தான் அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு டூல் சொல்றேன். அந்த டூல்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் கேஸ வந்து ரைட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஓகே. 1 வீக் வந்து டெஸ்ட் கேஸ் நீங்க எழுதி குடுக்க போறத நான் ரிவ்யூ பண்ண போறேன். அவ்வளவுதான். ம். ஓகேவா? ம். எழுதி ஃபர்ஸ்ட் குடுக்குறதுன்னா எப்படி ப்ரோ? நீங்க நீங்க நான் எந்த ஷீட் மாதிரி? ஒண்ணு ரெடி பண்றேன். ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஷீட்ல ஓகே. நீங்க அந்த எக்ஸெல் ஷீட்ல வந்து நீங்க வந்து டெஸ்ட் கேஸ வந்து எழுதுங்க. ம். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ லாகின் பேஜ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுங்க. ம். ஓகேவா? இப்போ கிளாஸ் ம். வந்து நம்ம நாளைக்கு ஈவினிங் பாடம். ஓகே. ஓகேவா? இன்னைக்கு ஈவினிங் இருக்கு. நாளைக்கு மார்னிங் ஃபுல்லாவே இருக்கு உங்களுக்கு. லாகின் ம். பேஜ்க்கு வரைக்கும் எழுதுங்க டெஸ்ட் கேஸ். ஓகே. ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் கேஸஸ வந்து கவர் பண்றீங்க. ம். ஓகேவா? அந்த அளவுக்கு ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க பண்ணது ம். ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. எழுதி பார்த்துட்டு உடனே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உடனே ரிசல்ட் இங்க வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு போட்டுறாதீங்க. ம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் டீம்ல இதுவும் உங்களுக்கு எம்ப்டியா இருக்கும். இதுவும் உங்களுக்கு எம்ப்டியா ம். இருக்கும். இது ஓகே. இருக்கும். இந்த ஸ்டெப் டேட்டா இதெல்லாம் எல்லாமே இருக்கும். இது ஓகே. 2 மட்டும் எம்ப்டியா இருக்கும். ஏன்னா இது எக்ஸிகியூஷன் பண்ணா தான் இது 2 ஸ்டேட்டஸ் தெரியும் உங்களுக்கு. ம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்க டெஸ்ட் கேஸ. ம். ஓகேவா? எத்தன டெஸ்ட் கேஸ் உங்களுக்கு தோணுதோ எல்லாத்தையும் வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் நான் ஓகே. உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி கூட டெஸ்ட் ஆ. கேஸ் இருக்கு இதுல லாகின்ல அப்படின்றதையும் நான் சொல்றேன். எதனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்றேன். நீங்க மிஸ் பண்ணத. ஓகே. ஓகேவா? அதனால ஆ. முடிஞ்ச அளவுக்கு யோசிங்க. நெறைய இதுக்கப்புறம் வந்து இதுதான் உங்களோட ரியல் டைம் ஒர்க்குங்க. இதுவரைக்கும் ஓகே. தியரிலாம் பார்த்தீங்க இல்லையா? இந்த தியரீஸ்லாம் ம். இன்னும் கொஞ்சம் தியரீஸ்லாம் இருக்கு. அ அந்த ம். தியரீஸும் நான் சொல்றேன். ஓகே. நம்ம அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னும் ம். கொஞ்சம் தியரீஸ் தான் இருக்கும். அந்த தியரீஸ் எல்லாமே வந்து இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு மட்டுமே தான். ம். ஓகே. ஒன்ஸ் நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸ்க்குள்ள வொர்க்கிங்ன்னு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு கை குடுக்கும். இததான் நீங்க ஓகே. வொர்க் பண்ணுவீங்களே. ம். ஓகேவா? சோ இது ம். என்ன எப்படி பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு அங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ம். இந்த ஓகே. லாகின் பேஜ்க்கு ட்ரை பண்ணுங்க. நான் ஷீட்ஸ் 2த்தையும் ஷேர் பண்றேன். ம். ஓகே. ஓகேவா?
ஓகே மேம்.